அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 28/6/2024, அதாவது ஆவணி மாதம் 12ஆம் தேதி, புதன்கிழமை, தசமி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3:53க்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம். ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15லிருந்து 10:15 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டியது ரெட் கலர், சிவப்பு. சாப்பிட்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பருப்பு சாம்பார், பருப்பு அல்லது சாம்பார். சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இப்போது நம்ம ஒவ்வொரு கிரகம் 1ஆம் வீடு 2ஆம் வீட்டில் இருந்தால் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா? இப்போது கடைசியாக சனி கிரகம் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலனை கொடுப்போம் என்பதை சற்று பார்க்கலாம். முதல்ல சனி லக்னம், அதாவது 1ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும். சனி லக்னத்தில் இருந்தால் ஆச்சார குறைவு உடையவன். ஆச்சாரங்கிறது அவருக்கு இருக்காது. குரூர சித்தர், கொஞ்சம் சேட்டிஸ்ட் மாதிரி. பிறர் கஷ்டப்பட்ட ஆளுதான் இவன் சிரிக்கக்கூடியவர். ஆமாம், குரூர சித்தம். அதே சமயத்தில் தந்திரசாலி, மிகுந்த சிக்கனம் உடையவராகவும், வாயு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், வாயு உபத்திரவம் உடையவராகவும் இருப்பார். இவருக்கு அந்த லக்கணத்தில் சனி இருக்கும்போது குருவோ சுக்கரனோ 7ஆம் வீடு 5ஆம் வீடு அந்த மாதிரி, குருங்கிறது 5, 7, 9ல் இருந்தோ, 7ஆம் வீட்டில் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இருந்தோ பார்க்காவிட்டால் அவர் எப்படின்னா நடத்தை தவறுபவராக இருப்பார். அடுத்து 2ஆம் வீட்டில் சனி. 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் அவருக்கு கலஸ்தர தோஷம் உண்டு, தாமதித்த திருமணம், முகரோகம், முகத்தில் ஏதாவது நோய் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். கண்களில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், கண்களில் கோளாறு உண்டு. அந்த பேசுகிறது கொஞ்சம் கடூரமாக தான் பேசுவார். சாப்பிட்டா நகைச்சுவையாக இனிமையாக பேசுறது தெரியாது, ஒரு கடூரமான பேச்சு உடையவர். சனியினோட இன்னொரு கிரகம், பாவகிரகம் சேர்ந்திருந்தால் திக்குவாய். திக்குவாய் இல்லாட்டா கூட, இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், எனக்கு 2ஆம் வீட்டில் சனி ராகு செவ்வாய் இருந்துக்கிட்டு இருக்கு. செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால பேசுகிறேன். பட் அதே மாதிரி அப்படி அப்போது இப்போன்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்து ஃப்ளூயண்டாக பேச்சு வராது. இது 2ஆம் வீட்டில் சனியினுடன் இன்னொரு பாவகிரகம் இருந்தால் கொஞ்சம் பேச்சு திக்குவாயாக இருக்கும். இத்துடன் அந்த சனியினோட இதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இன்று மேசராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. அடிக்கடி பார்ட்டிகளுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. எதிர்பாராத வகையில் சகோதரர்கள், நண்பர்கள் உதவியும் ஆதரவும் கொடுக்கிறார்கள். விரோதிகளின் சூழ்ச்சி உங்களை எதுவும் செய்ய முடியறதில்லை. சத்ரு ஜெயம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க, அவங்க என்ன நினச்சாலும் நடக்கிறதில்லை. அடுத்து ரிஷபராசி. வேண்டப்படாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் கொஞ்சம் கெட்ட பேர் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதனால் வாக்குவாதம் ஆர்குமெண்ட் வேணாம், யாரும் தப்பாக பேசுவாட்ட பேசிட்டு போகிறோம்னு விட்டுருங்க. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உதவி சிறிது கிடைக்கலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கு இதெல்லாம் தோல்வியே ஏற்படும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கணவன் மனைவி உறவு மட்டும் நல்லபடியாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் நல்ல முன்னேற்றம். புதிய வீடு, வாகனம் சேர்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அனுகூலமாகவே இருக்கின்றனர். சாப்பிட தூங்க நேரம் இல்லாத அளவிற்கு உழைக்கின்றீர்கள். அந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி வெற்றியும் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. வேலை பார்க்கும் இடத்துல கெட்ட பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. வீண் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கிறது. பணச்செலவு அதிகம். கணவன் மனைவி உறவு கூட சொல்லிக் கொடுத்தது மாதிரி இல்லை. மக்களின்
சப்போர்ட்டு உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கிறது. மக்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்கள். அடுத்து சிம்மராசி. பொன் பொருள் சேர்க்கை, வீட்டை புதுப்பித்தல் போன்ற பலன்கள் உண்டாகின்றன. குடும்பத்தில் வந்து சுபகாரியம் ஒன்று நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. ஸ்பெக்குலேஷனில் கூட நல்ல லாபம். விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். ஸோ கணவன் மனைவி உறவு கூட சுமூகமாக செல்கிறது. அடுத்து கன்னியா ராசி. நிறைந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. எதிர்பாராத அளவில் பொருள் வரவு உண்டாகிறது. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாகவே இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். பிரயாணங்கள் மூலம் நல்ல லாபம் உண்டாகிறது, கிடைக்கிறது. அடுத்து துளாராசி. பிரயாணத்தின் போது கொஞ்சம் பொருள் செலவு வந்து ஜாஸ்தியாக செலவு ஆகிறது. அதிக செலவு ஏற்பட்டாலும் கவலைப்படும் அளவிற்கு எதுவும் நேர்ந்து விடவில்லை. ஆனால் கூட என்னென்னா வீண் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி தான். அடுத்து விருச்சிக ராசி. உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள், சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையுடன் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். தெய்வ பக்தி பூஜையில் நாளை கழிப்பது நல்லது. வீண் செலவு, அந்த சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடலாம். அடுத்து தனுசு ராசி. நண்பர்களே விரோதிகளாக மாறிவிட வாய்ப்பு அதிகம். வயிறு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கூட அதிகரிக்கிறது. வீண் அலைச்சல், பொருள் செலவு, கெட்ட பெயர் ஏற்படுகிறது. ஸோ நிதானமுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்ற நாள் இது இல்லை. அடுத்து மகர ராசி. பொருள் சேர்க்கையும் வாகன பிராப்தியும் உண்டாகிறது. புதிய வீடு, வாகன யோகம் நன்கு அமைகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிரிகள் சூழ்ச்சி வந்து பலிக்காது. அடுத்து கும்பராசி. பொருள் ஏதேனும் தொலைந்து போகிறது அல்லது களவு போகிறது, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை உருவாகிறது. வீண் பரிவாதத்தை விட்டு எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு நிம்மதியை கொடுக்கிறது. மக்கள் உறவினர்களால் அளந்து பேசுங்கள். மனைவியை தவிர யார்கிட்ட பேசுகிறதா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்து மீனராசி. புதிய வாகனம், நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்ய எண்ணுகிறீர்கள். நண்பர்கள் உறவு, அவங்களோட பேச்சு அனுசரணையாக இருப்பது உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. வீண் அலைச்சல் தான் இன்றைக்கி நடிச்சுக்கிட்டு இருக்குது. பணம் வர வேண்டியது தாமதமாகிறது. பெற்றோரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துங்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.